இப்ப பல நாடுகளில் ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் மும்முரமாக வளர்ந்து கொண்டு வருகின்றன. ஆனால் அந்த ஹியூமன் ரைட்ஸ் நம்ம சொல்றது, மனித உரிமைன்னு சொல்றது, if it does not have the force of law, அதாவது சட்ட உறுதி இல்லைன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட் உண்மையும் சாதிக்க முடியாது, இல்லது குறைஞ்சதை தான் சாதிக்க முடியும். நம்ம இன்றாப்ங்கிற இயக்கம் இப்ப ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட். 200 வருஷங்களா நம்ம உரிமைகளை மறுத்து நிராகரித்து நம்மளுக்கு கொடுக்காம இருந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு நம்ம போராடுற இயக்கம் ஹிண்ட்ரா. ஆனா ஹிண்ட்ராவோட குறிக்கோள் சும்மா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போவதில்லை. சட்டங்களை மாற்றுங்கள், சட்டங்களை மாற்றினால்தான் உண்மையிலே நம்மளுக்கு மனித உரிமை, நம்மளுக்கு உரிமை கிடைக்கும். அந்த மாற்றங்கள் வரும் வரை நாங்கள் போராடுவோம். இதுதான் ஹிண்ட்ரா. 21ஆம் தேதி ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் 1 தேதி வரைக்கும் அவர் நாடு திறந்தது. It's an exile imposed by the Malaysian government. இது நல்லா எல்லாரும் தெரிஞ்சுங்க. அவரு வேணும்னே அங்க இருக்கணும், இத்தனை வருஷம் இருக்கணும்னு நினைச்சு போகல. போனாரு, எப்ப வருவேன்னு தெரியாது, ஆனா வந்துருவேன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. நம்ம நினைக்கிறது இது ஒரு நல்ல சூழ்நிலை இல்லைன்னு. ஆனா ஹிண்ட்ராவில் நாங்க எப்பவும் நாங்க பாசிட்டிவா தான் யோசிப்போம். அவரு அந்த சூழ்நிலையை வச்சு நல்ல ஒரு விளைவுக்கு நம்ம போராடுவோம், அங்கிருந்து போராடுவோம்னு ஆரம்பிச்சார். 4.5 வருஷத்துல நம்ம வேதமூர்த்தி சார் உண்டியா இருந்து பல வேலைகள் செஞ்சிருக்காரு. அவர் உண்மையிலே இந்த நாட்டில் மனித உரிமை நிலைமை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன தெரியுமா நம்ம மலேசியா பத்தி நினைக்கிறாங்க? மலேசியா ட்ரூலி ஏசியா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மலேசியாவில் ஒரு இனவாத ராஜ்யமே நடக்குதுன்னு வெளிநாட்டில் அவ்வளவு தெரியாது. இப்பதான் நம்ம வேதமூர்த்தி சார் செஞ்ச வேலைகள்னால கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்மை வெளியே வந்துகிட்டு இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு தகுந்த வழக்கறிஞரை தேடி இதுவரைக்கும் ஒரு காசு கொடுக்காம அவங்க நம்மளுக்கு ஆதரவா வேலை செஞ்சு ஆகஸ்ட்ல அந்த லாயரு சுரேஷ் கோவரு இம்ரான் கான் அவங்க வந்திருக்க வேணும், விடல. என்ன பயம் பயம் பயம், நம்ம சொல்ல போற உண்மைகள் பாதிப்பு கொண்டு வரும்னு பயம் அவரை உள்ளுக்கு விடல அந்த லாயர். அந்த மாதிரி லாயர் நம்மளுக்கு தேடி அதுக்கு வேணுங்கிற ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த 4 வருஷத்துல செஞ்சிருக்காங்க. அணுகி என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க நான் கொஞ்சம் சொல்றேன். Amnesty International, Human Rights Watch, UN Human Rights Commission in Geneva, World Organization Against Torture, Federation of Human Rights in Ireland, Human Rights Defenders in Dublin, Human Rights Trust, International Bar Association, Solicitors International. இதெல்லாம் மனித உரிமை கழகங்கள் ஓரளவுக்கு. அப்புறம் அரசியல்வாதிகள், சட்டமன்றங்கள், அங்கெல்லாம் போய் நிறைய வேலை meeting UK parliamentarians, briefing in the House of Lords UK, briefing in the House of Commons UK, briefing at the Human Rights Commission, briefing at the Belgian Parliament, briefing at the EU Parliament, briefing at the Holland Parliament, US House of Representatives briefing, meeting with US congressmen and senators, US House of Representatives briefing again, briefing at Foreign Affairs Committee US, briefing to the Tom Lantos US Human Rights Commissions. இதெல்லாம் அவர் சந்திச்ச யூரோப் அமெரிக்காவில் உள்ள இயக்கங்கள், நபர்கள், சட்டமன்றங்கள். 4 வருஷத்துல 5 லட்சம் ஆவணங்கள் மேல பார்த்திருப்பாங்க லண்டன்ல. அந்த 5 லட்சம் ஆவணங்கள்ல ஒரு 40,000 ஆவணங்களை போட்டோகிராஃப் பண்ணி அது
நம்ம ஆதாரங்கள். ஏன்னா இப்ப வந்து நான் சொல்றது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது மாரல் கேஸ். ஆனா நம்ம எடுத்திருக்க கேஸ் வந்து லீகல் கேஸ். லீகல் கேஸ்னா அத்தாட்சி வேணும், ஆதாரம் வேணும், அதை நிரூபிக்க வேணும். அதுக்கு உள்ள ஆதாரங்கள் இந்த 40,000 போட்டோகிராஃப் படத்துல இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு. அதுல இருந்து தினம் போய் அந்த ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்க வச்சிருக்க அந்த ஆவணங்கள்லாம் வச்சிருக்க இடம் பேர் ஆர்கைவ்ஸ். தினம் காலையில ஒரு 9-10 மணிக்கு போய் காலையில 5-6-7 மணி திரும்ப வீட்டு திரும்பி அப்புறம் அந்த ஆவணங்களை போட்டோ எடுத்ததெல்லாம் சரிப்படுத்தி வச்சு நோட்ஸ் எழுதிக்கிட்டு ஒரு நாளைக்கு உள்ள வேலை இதேதான். 40,000னா நீங்களே யோசிங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஆவணங்கள் நம்ம பார்க்கலாம். 40,000னா எவ்வளவு வேலைன்னு நீங்களே யோசிங்க. இதெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கை இல்லையா? எவன் சொகுசான வாழ்க்கைன்னு சொல்றவன் வாயை அழியட்டும். 2 ஜூலை நம்ம கேஸ பதிவு செஞ்சோம். ஐயா வேதமூர்த்தி சார் சொன்னாரு முடிஞ்சிச்சு, நான் வந்த வேலை முடிஞ்சு, நான் வந்த முக்கியமான வேலை முடிஞ்சிச்சு, என்ன வாழ்ந்தாலும் சரி நான் திரும்ப வர போறேன் 1 மாசத்துல. முதல் தேதி ஆகஸ்ட் நான் வந்து என் கால் வந்து மலேசியா மண்ணில் இருக்கும் அப்படின்னாரு. காந்தி சொன்னாரு இது வந்து எங்க அடிப்படை மனப்பான்மை. காந்தி சொன்னாரு நம்மெல்லாம் ஒரு சட்டத்துக்கு படிஞ்சு போகணும். அது நல்ல சட்டம்னா எல்லாரும் படிஞ்சு போகணும். ஆனா அது அநியாய சட்டம்னா பணிஞ்சு போக வேண்டியது. அது அநியாய சட்டம்னா பணிஞ்சு போக வேண்டியதில்லை. காந்தி சொன்னார். இதுதான் எங்க அடிப்படை மனப்பான்மை. அவரு இந்த நாட்டு பிரஜை வாங்கி வச்சவன் கொடுக்க வேணும், கொடுக்கலைன்னா நாங்க வரப்போறோம். இந்த அடிப்படையில தான் வேதமூர்த்தி சார் சொன்னார் நான் வரப்போறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இப்ப வந்து எலெக்ஷன் சீசன், நம்ம இந்தியர்கள் ஓட்டுக்கு அலையிறாங்க. பாருங்க, சாதாரணமா இந்த மாதிரி ஒரு கூட்டம்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் வெளியில மேப்படியான் எப்படி இருப்பான்னு. இன்னைக்கு மேப்படியான் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரு உள்ளுக்கு இருக்காங்க, ஸ்பெஷல் பிரான்ச் நிறைய பேரு. ஆனா அவங்க ஒன்னும் செய்ய போறதில்ல. ஏன் தெரியுமா? இந்தியர்கள் ஓட்டு வேணும். அதுலயும் இன்ட்ராப் வந்து we will defy the system. Where there's an unjust law, we will break it. Where there's an unjust law. Special branch, please take note. We will test the boundaries. We will test the boundaries. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. வானிலிருந்து உச்சி மீது வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இது எங்க அடிப்படை மனப்பான்மை. நீங்க போய் யோசிங்க, நாங்க சொல்றதுல நியாயம் இருக்கா? நீங்க யோசிங்க. யோசிச்சு சுயமா நீங்க ஒரு முடிவு எடுங்க. நாங்க சொல்றதை நீங்க எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். இப்ப நீங்க போய் யோசிங்க. நாங்க சொல்றது இன்ட்ராப் சொல்றது ஒவ்வொன்றும் உண்மை. இன்னும் வெளி வராத உண்மைகளை நாங்க சொல்ல போறோம், நிறைய சொல்ல போறோம்.